பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித பவுல் உரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தை 18. இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் எண்ணுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் பாக்கியம் பெற்றவர்கள். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் நற்கருணை நாதரை தேடி வந்து அவருடைய திருப்பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அவரிடம் நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுத்து அவருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். அந்த வல்லமையை விட எந்த ஒரு வல்லமையும் இந்த உலகத்தில் நமக்கு கிடையாது. யாரும் அதை தர முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும். எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்தையிடம் இருந்து பெற்று தருகின்றார். எனவேதான் அன்னை மரியாள் வழியாக, புனித சூசையப்பர் வழியாக, நம்மோடு கூட இருக்கக்கூடிய புனிதர்கள் புனிதைகளின் வழியாக ஜெபிக்கும் பொழுதும், ஜெபங்களை ஏறெடுக்கும் பொழுதும், அந்த சிறிய சிறிய ஜெபங்களை கேட்டு விண்ணகத்தில் இருந்து ஆசீர்வாதம் மழையாக நம்மளுடைய குடும்பத்தில் கொட்டுவதை பார்க்க முடிகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலும் கூட நீங்கள் துன்பத்தோடு இருக்கலாம், சோர்வுற்று போய் இருக்கலாம், வேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், குழப்பத்தின் சூழ்நிலையில் இயேசுவை தேடி வந்திருக்கலாம். என்ன முடிவு எடுக்க என்று தெரியாமல் அங்கும் இங்கும் திண்டாடி கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகின்றார், துன்பத்தின் நடுவிலே நான் உனக்காக ஒரு திட்டம் வைத்திருக்கின்றேன். துன்பத்தில் தேவனுடைய திட்டம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உடைந்த நிலையில் இருக்கக்கூடிய உங்களை அவர் ஆசீர்வாதமாக மாற்ற அந்த நாளிலே உங்களை தேடி வந்திருக்கின்றார். உங்களை ஒரு சாட்சியாக மாற்றக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். நீங்கள் நம்பிக்கையுடன் காத்து இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோடு கூட வந்து தங்கி விடுவார். ஹல்லேலூயா. எனவேதான் இந்த நாளிலே நாம் வாசிக்க கேட்டோமே, பவுலடியார் உரோமை மக்களுக்கு எழுதக்கூடிய கடிதத்திலே மிகவும் தெளிவாக அவர் சொல்லி இருக்கின்றார். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எதிர்காலத்தில் நமக்காக வெளிப்பட போகிற மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என நான் நம்புகின்றேன். அப்படி என்றால் இந்த மண்ணுலகில் யார் யாரெல்லாம் இயேசுவை பின்பற்றுகிறார்களோ, கிறிஸ்தவர்களாக வாழ்கிறார்களோ, அவர்கள் துன்புறுத்தப்படுவார்கள். வேதனையுற்ற பிள்ளைகளாக அவர்கள் இருப்பார்கள். ஏனென்றால் சோதிக்கக்கூடிய சாத்தான் அவர்களை சோதித்துக் கொண்டு இருப்பான். அன்பார்ந்தவர்களே, கடந்த மாதத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். ஒரு பாஸ்டர் ஆண்டவருடைய வார்த்தையை நார்த் இந்தியாவிலே அறிவித்துக் கொண்டு இருந்தார். அங்கு நடந்த காரியம் என்ன? சில ஆக்டிவிஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள், நம்முடைய கத்தோலிக்க திருச்சபைக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் அவரை பிடித்து அவருடைய வாயிலே மாட்டு சாணத்தை வைத்து அவரை அவமானப்படுத்தி அடித்து துன்புறுத்தியதை நாம் மீடியாவிலே பார்க்கலாம். ஆம் அன்பார்ந்தவர்களே, அந்த உடைந்த நிலையிலும் கூட அந்த பாஸ்டர் இயேசுவையுடைய வார்த்தைகளை உச்சரித்துக் கொண்டு இருந்தார். இயேசுவை பற்றி அறிவிக்க கூடாது என்று துன்புறுத்திய இடத்திலும் கூட அவர் இயேசுவை சொன்னார். ஸ்டெயினுடைய வாழ்க்கையை பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுடைய வார்த்தைகளை சுமந்து சென்றார். அவரை உயிரோடு எரித்து கொண்டார்கள் நார்த் இந்தியாவிலே. அதே போல் அநேக காரியங்களை நாம் கேள்விப்பட்டு இருக்கின்றோம். இரத்த சாட்சிகளாக மரித்தவர்கள் உண்டு. இயேசுவை பின்பற்றியவர்கள், நம்பிக்கையுடன் காத்திருக்கிற கூடியவர்கள், சாட்சியாக வாழக்கூடிய பிள்ளைகளுக்கும் சோதனைகள் உண்டு. உடைந்த நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் கடவுளுடைய திட்டம் உண்டு. கடவுள் அவர்களை ஆசீர்வதிப்பார். எனவேதான் இந்த உலகத்தில் நீங்கள் உங்களுடைய குடும்பத்தில் அல்லது வேலை செய்கின்ற இடத்தில், வாழுகின்ற இடத்தில், பயணம் செய்கின்ற இடத்திலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகளின் நடுவிலே துன்பங்களை நீங்கள் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை கைவிட மாட்டார். துன்பத்தில் கடவுளுடைய திட்டம் என்ன என்பதை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே நாம் ஒரு நிகழ்ச்சியை பார்க்கலாம். தொடக்க நூல் 50வது அதிகாரம் 20வது இறை வார்த்தையிலே அழகாக
யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லுகின்றார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கடவுள் அதை இன்று நடப்பது போல் திரளான மக்களை உயிரோடு காக்கும் பொருட்டு நன்மையாக மாற்றிவிட்டார் என்று. ஹல்லேலூயா. பாருங்கள், யோசேப்பினுடைய சகோதரர்கள் அவர் மீது பொறாமை கொண்டு அவரை கொன்றுவிட வேண்டும் என்று முதலிலே ஒரு கிணத்துக்குள் தள்ளிவிட்டார்கள். அதன் பிறகு அங்கே பெஞ்சமின் அவர் மீது மனதுருக்கத்தோடு எதற்காக இவரை கொன்று அந்த இரத்தப்பழி நம் மீது விழ வேண்டும் என்று சொல்லி அங்கே வந்த மிதியானியர்களிடம் அவரை ஒரு 20 வெள்ளிக்காசுக்காக வித்து விட்டார்கள். அந்த இடத்தில் இருந்து ஒரு அடிமையாக அவர் கடந்து சென்றார். தன்னுடைய தாயிடம் தகப்பனிடம் வந்து பொய்யை அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் யோசேப்போடு கூட இருந்தார். போர்த்திபார் வீட்டிலே இளைஞனாக இருந்த அவர் வேலை செய்து கொண்டு இருக்கின்றார். போர்த்திபாரின் மனைவி அவரை தன்வயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்த பொழுது அங்கிருந்து அவர் தப்பி ஓடினார். அதை பார்த்து அவள் போர்த்திபாரிடம் அவரை குறித்து தவறான வார்த்தைகளை சொல்லி என்னை கெடுக்க நினைத்தார் என்று சொன்ன உடனே அவரை சிறையில் அடைத்தார்கள். சிறையில் அடைத்து அங்கு இருந்த காவலர்களுடைய கருணை கிடைத்தது. அவருக்கு கனவுகளை ஆண்டவர் கொடுத்தார். தீர்க்க தரிசன வார்த்தைகளை அவருடைய நாவில் வைத்தார். அதே இடத்திலே எங்கு அடிமையாக சென்றாரோ அங்கே அவரை ஆண்டவர் உயர்த்தி ஒரு மேலிடத்தில் வைத்தார். எல்லாவற்றையும் அவருடைய கரத்திலே கொடுத்தார். அங்கு இருந்த அரசர் கடைசியாக அவருடைய சகோதரர் அவரை தேடி சென்று பஞ்சம் தீர்க்கும்படியாக அவரை நாடி செல்ல சூழ்நிலைகள் இருந்த பொழுதுதான் அவர் சொன்னார், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கடவுள் இன்று நடப்பதை போல எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றிவிட்டார். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களுக்கு எதிராக தீமைகளை செய்யலாம், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை செய்யலாம், சகோதரர் அல்லது சகோதரி செய்யலாம், கணவர் அல்லது மனைவி துரோகம் செய்யலாம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் யோசேப்பினுடைய அந்த கதையை நீங்கள் நினைவு கொள்ளுங்கள். கடவுள் உங்களுக்கு எல்லாவற்றையும் நன்மையாக மாற்றி கொடுப்பார். எனவேதான் வாழக்கூடிய இந்த நாட்களிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்று நம்மளையே ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும். வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16 17 வரை உள்ள இறை வார்த்தை, எங்கள் உடல் அழிந்து கொண்டு இருந்தாலும் எங்கள் உள்ளார்ந்த இயல்பு நாளுக்கு நாள் புதுப்பிக்க பெற்று வருகிறது. எனவே நாங்கள் மனம் தளருவது இல்லை. நாம் அடையும் இன்னல் மிக எளிதில் தாங்கக்கூடியவை. அவை சிறிது காலம்தான் நீடிக்கும், ஆனால் அவை ஈடு இணையற்ற மாட்சியை விளைவிக்கின்றன. அம்மாட்சி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. அந்த ஈடு இணையற்ற அந்த மாட்சியை கடவுள் நமக்கு தருவதற்காக சில துன்பங்களை அவர் அனுமதிக்கலாம். யோபுவினுடைய வாழ்க்கையிலே இருந்த துன்பத்தை போல் யாருக்கும் இல்லை. காலையிலே ஒரு செல்வந்தராக ஒரு சீமானாக இருந்தவர், மாலையிலே அவர் ஒன்றும் இல்லாமல் ஒரு நோய் பிடித்த மனிதனாக இருந்தார். ஆண்டவருடைய கரம் அவரோடு கூட இருந்தது. அவர் பெற்ற அந்த மாட்சி மகிமையும் மேலானது. மக்கள் எள்ளி நகையாடினார்கள், நண்பர்கள் நகையாடினார்கள். ஆனால் அவர் யாரை பற்றியும் கவலைப்படவில்லை. கடவுள் மீது மட்டுமே நம்பிக்கை வைத்தார். கண்களை அவர்கள் மீதுமே பதித்து வைத்தார். எனவே அவருடைய ஆசீர்வாதம் கூட இருந்தது. திருப்பாடல்கள் 34:19 வாசித்து பாருங்கள். நீதிமான்களுக்கு அநேக துன்பங்கள் உண்டு, ஆனாலும் ஆண்டவர் அவை அனைத்திலும் இருந்து அவர்களை விடுவிப்பார், பாதுகாப்பார். இந்த நாளிலே நீங்களும் நீதிமானை போல வாழ முயற்சி செய்யுங்கள். உங்களையும் ஆண்டவர் ஒரு சாட்சியாக நிறுத்துவார். நீங்களும் மற்றவருக்கு ஒரு சாட்சியாக இருக்க முடியும். இந்த நேரத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடுவோம். ஆண்டவர் கொடுத்த நாளுக்காக நன்றி செலுத்துவோம். குடும்பத்திற்காக நன்றி செலுத்துவோம். நாம் படக்கூடிய துன்பங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்தும் மிஷனரிகளுக்காக ஜெபிப்போம். குருக்களுக்காகவும் ஆயர்களுக்காகவும் துறவரம் பூண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களும் இந்த உலகத்தில் பரிசுத்தத்தோடு வாழவும் இயேசுவினுடைய வார்த்தைகளை போதிக்கக்கூடியவர்களாக உருமாறவும் மன்றாடுவோம்.
எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி, நீர் கொடுத்த செய்திகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி திடப்படுத்துவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன்னத பலத்தையும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் நீர் எங்களுக்கு தருவதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் பெரியவராக இருக்கின்றீர், உன்னதராக இருக்கின்றீர். ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இருந்து ஒவ்வொருவரையும் இந்த உலகத்திலே பாதுகாத்து வழிநடத்தி கொண்டு இருக்கின்றீர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அநேக பிள்ளைகள் இந்த நேரத்திலே உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். துன்பத்தோடு இருப்பதை பார்க்க முடிகின்றது, கவலையோடும் கலக்கத்தோடும் இருப்பதை பார்க்க முடிகின்றது. ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபி அப்பா. யார் யாரெல்லாம் மனம் உடைந்து போய் இருக்கிறார்களோ, வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் இருக்கிறார்களோ, அவர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவர்களை சீர்படுத்தி உறுதிப்படுத்தி வலுப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிழ்ச்சியை கொடுப்பீராக. அழிந்து போகக்கூடிய இந்த உலகத்திலே துன்பப்படக்கூடிய துன்பமும் அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு உணர வைப்பீராக. ஒவ்வொரு குடும்பங்களுடைய பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். சமாதானம் இன்மையை ஒப்புக் கொடுக்கின்றேன். குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்க சூழ்நிலையை ஒப்புக் கொடுக்கின்றேன். திருமண தடைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கடன் பிரச்சனைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். நோய் நொடிகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். ஆண்டவரே, அவதூறு வார்த்தைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். பாவத்திற்கு அடிமையாய் இருக்கக்கூடிய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன். அனைவரையும் உமது கல்வாரி சிலுவைக்கு கீழ் அழைத்து வந்திருக்கிறேன் சுவாமி. உமது கல்வாரி இரத்தத்தினால் தூய்மைப்படுத்தி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நாளிலே அவருடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுப்பீராக. ஆண்டவரே, உம்மால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. இதோ உமது பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். அநேக பிள்ளைகள் விண்ணப்பங்களை ஏறெடுத்து இருக்கிறார்கள். அனைத்து விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து ஒவ்வொருவரையும் சிறப்படுத்தி பலப்படுத்தி ஆசீர்வதித்திட வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. தூயாதி தூயவரும் பரிசுத்த தெய்வமாய் இருக்கக்கூடிய தெய்வமே, எல்லோரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பலவீனங்களை எடுத்து மாற்றும். இந்த நேரத்திலே நோய் நொடிகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றேன். கஷ்டங்களோடு இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். பணக்கார திமிரில் இருக்கக்கூடிய செல்வந்தர்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எல்லோரையும் ஆசீர்வதியும் மனமாற்றத்தை கொடுப்பீராக. நோயை குணமாக்குவீராக. ஆண்டவரே, இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அஜிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவி, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.